அன்பார்ந்தவர்களே, நமது துன்பங்களை எதிர்கொள்ளும் போது நமது கனவுகளை நிறைவேற்றுவதற்கு தைரியமும் மன உறுதியும் இருந்தால் நாம் எடுக்கின்ற செயல்களிலே வெற்றி அடையலாம். இதை குறித்து ஓர் அழகான கதை தென் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களிடையே பேசப்பட்டு வந்தது. அந்த கதை, ஒரு சமயம் தாசு என்ற ஒரு சிறிய பறவை பரந்த காட்டில் வாழ்ந்து வந்தது. கோடை காலத்தில் ஒரு நாள் கொடூரமான காட்டு தீயானது கொழுந்து விட்டு எரிந்தது. அதன் தீப்பிழம்புகள் காட்டில் இருக்கும் பல மரங்கள், விலங்குகளை விழுங்கிக் கொண்டிருந்தது. மற்ற பறவைகள் வானில் உயரமாக பறந்து வெகு தொலைவில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு சென்று கொண்டிருந்தன. ஆனால் தாசு என்ற பறவையால் தன்னுடைய அருமையான இருப்பிடம் மற்றும் எரிந்து கொண்டு இருக்கும் இடத்தை விட்டு செல்வதற்கு மனம் வரவில்லை. இரவும் பகலும் தன் ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி தனது சிறு அலகில் ஆற்று நீரை நிரப்பிக்கொண்டு முன்னும் பின்னும் அலைந்து காட்டுத்தீயை அணைக்க அந்த பறவை முற்பட்டது. அந்த சிறிய பறவை தாசுவின் அரிதான துணிச்சலும் அசைக்க முடியாத மன உறுதியும் போற்றத்தக்க வகையில் இருந்தது. சிறிது நேரத்தில் பெருமழை காடுகளின் மீது பொழிந்தது. காட்டு தீயையும் தணித்தது. தாசு என்ற அந்த பறவை தான் விரும்பியபடியே தன்னுடைய இடத்திலேயே தொடர்ந்து வசிக்க ஆரம்பித்தது. ஆம், நம்மிடமுள்ள மன உறுதியை கண்டு சுற்றுப்புற சூழ்நிலை கூட தன்னை மாற்றிக்கொள்ளும். முயற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். பின்னர் நமது தைரியத்தையும் திறமையையும் செயல்பாட்டையும் கண்டு ஊரே மெச்சும். உறுதியாக இருக்கும் ஒருவரின் மிக சிறிய செயல்கள் கூட உலகத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்றது. மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.